சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி ஒரு துண்டு 2-3 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பட்டை, சின்ன சின்ன பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு. எண்ணெயில் அதை நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கணும். கூடவே ஒரு தக்காளி 4-3 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ அது கூடவே போட்டு வதக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. நல்லா சுருங்க வதங்கணும். இந்த மசாலா நல்லா வதங்குற அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதக்கி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச மசாலாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சதையும் கடுகு கொஞ்சம் போட்டு, கடுகு வெடிச்சதையும் பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரைத்து வச்சுருக்கிற அதை போட்டு 4 பச்சை மிளகா 2 கீரி போட்டு, வரமிளகா ஒரு 5 அரணம், கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்ததையும் கூடவே 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சிக்கனை போட்டுக்கலாம். கூடவே உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்லா அந்த எண்ணெயில் தண்ணி ஊற்றாமல் இந்த உப்பு, மஞ்சத்தூள், இந்த சிக்கன், வெங்காயம், மிளகாய் எல்லாம் ஒன்று சேர வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் அரை வேக்காடு வெந்துருச்சு. நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. இப்போது சிக்கன் பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே மல்லித்தூள் சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு கலக்கி விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா, ஏன்னா சிக்கன் வேகும்போது உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் உப்பு கரெக்டாக பார்த்து போடணும். உப்பு பத்தலைன்னா மறுபடியும் உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு கொதி விடலாம். சிக்கன் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு, கறி வெந்துருச்சுன்னா மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு செஞ்சுருக்கிறேன். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த கிரேவி ஏற்றதாக இருக்கும்.